ஐபிஎல் திருவிழா ஆரம்பிச்சிச்சு. நம்ம லாஸ்டா 2 டீம் 3 டீமோட அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ நடக்கக்கூடிய மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அந்த டீமோட அனாலிசிஸ் பார்த்துட்டு எப்படி அவங்க எந்த டீம் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கெஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட், லாஸ்ட் டைம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி பத்தி பார்க்க போறோம். ஈசால கப் நம்னு சொல்லிட்டு கடைசியில வந்து கப்பு வாங்கிட்டாங்க ஒரு வழியா. 18 வருஷம் கழிச்சு அவங்களுடைய வறட்சி காலம் வந்து நிறைவேறிச்சு. ஸோ அவங்களுடைய ஸ்குவாடு பத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஆர்சிபியோட ஸ்குவாடு ஃபர்ஸ்ட் நம்ம கிங் கோலி இருக்காரு, ஜேக்கப் பெத்தல், ரஜத் பட்டிதார் கேப்டன், ஜேக்கப் டஃபி, ஏசில் வுட், வெங்கடேஷ் ஐயர், பில் சால்ட், ஜார்டன் காக்ஸ், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்டு, மங்கேஷ் யாதவ், டிம் டேவிட், ஸ்வஸ்திக் சிக்காரா, குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, தேவதத் படிக்கல், சாத்விக் ஜெய்ஸ்வால், மங்கேஷ் யாதவ், விக்கி ஆஸ்வால், ரியான் மல்ஹோத்ரா, கனிக் ஷவான், அப்புறமா வந்து ரஷிக் தார் இருக்காரு, சுயாஷ் சர்மா இருக்காரு, அப்புறமா வந்து பிகானந்தா சிங் இருக்காரு. இதுதான் அவங்களுடைய ஸ்குவாடு. ஸோ இந்த ஸ்குவாடு வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எந்த சேஞ்சஸுமே அவ்வளோவா பண்ணவே இல்லை. அவங்க சில சில பிளேயர்ஸ் தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதே சேம் வின்னிங் ஸ்குவாட் அப்படியே இருக்கு. அவங்க ஆக்ஷன்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பக்காவா பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு போன இயர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது எல்லாருமே வந்து கரெக்டான நேரத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சப்போஸ் விராட் கோலி விடும் போது பில் சாக்கு பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 2 பேர் விடும் போது ரஷத் படிதார். ஸோ இவங்க 3 பேர் விடும் போது ஜிதி சர்மா. ஸோ எல்லாமே முடியும் போது ரொமாரியோ ஷெப்பர்ட். இவங்க எல்லாமே ப்ளே பண்ணிட்டாங்க. நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒப்புக்கு தப்பான ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. அதுதான் லியாம் லிவிங்ஸ்டன். யாரு? கரெக்டா லியாம் லிவிங்ஸ்டன். அவர் மேபி அந்த ஆமா சீசன் பேடா இருந்திருக்கலாம்ல. பட் அதுதான் அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தனா நல்லா சீசன் பேடா இல்ல. இதுக்கு முன்னாடி அவர் ஐபிஎல்ல பெர்ஃபார்மே பண்ணது இல்ல. எந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பட் இன்டர்நேஷனல் நல்ல பிளேயர் தானே. நல்ல பிளேயர் தான். பஞ்சாப்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் நல்லா ஓரளவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்தா ஏதாவது ஆகும் சேஞ்சஸ் இருக்கும்னு பார்த்தா இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை சொல்லிட்டு கரெக்டா அவரை மட்டும் தூக்கிட்டு பக்கா ரீப்ளேஸ்மெண்ட் வெங்கடேஷ் ஐயரை தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ நல்ல பை அது. வெங்கடேஷ் ஐயர் ஆடுவாரா இல்ல வந்து தேவதத் படிக்கல் சம ஃபார்ம்ல இருக்க. டொமஸ்டிக்ல வந்து எல்லா மேட்சுமே பொழந்து கட்டு வந்திருக்காரு. செஞ்சுரி மேல செஞ்சுரி வச்சிருக்காரு. அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. வெங்கடேஷ் ஐயர் எப்படி எடுப்பாங்க? இல்ல நான் சொல்றது ரீப்ளேஸ்மெண்டா ஒரு நல்ல பைன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ ஆனா நான் பிளேயிங் லெவல்ல சப்போஸ் வைக்கிறதா இருந்தா தேவதத் படிக்கல் தான் வைப்பேன். ஏன்னா இப்ப எல்லாருமே கரண்ட் டச்ல இருக்காங்க. ஸ்குவாடை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கிறது கேப்டனுக்கும் ஒரு சேலஞ்சு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு சேலஞ்சு. ஏன்னா பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த பிளேயர் எந்த இடத்துல வைக்கணுங்கிறது. அதான். அதுவும் இல்லாம தேவதத் படிக்கல் ஆல்ரெடி இந்த டீமுக்கு ஆடி இருக்கிறதுனால ஸோ அந்த அடாப்டபிலிட்டி ஈஸியா இருக்கும். ஸோ ஈஸி கோயிங்கா இருக்கும். இல்ல இப்ப ரீசெண்டா டொமஸ்டிக்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. நல்லா ப்ளே பண்ணிருக்காரு. நல்லாவும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆமா, அவர் டிபெண்ட் பண்ணி இல்லைன்றது போது ஒரு ஃப்ரீயா ஆடலாம், கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஆடலாம். அவரை டிபெண்ட் பண்ணி மட்டுமே டீம் இல்லை. ஸோ முன்ன இருந்து ஆர்சிபி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்டா கெயில நம்பி இருப்பாங்க, இல்ல கோலி நம்பி இருப்பாங்க, இல்ல ஏபிடி நம்பி இருப்பாங்க. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் அவுட் ஆயிட்டா முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி சொல்றதை விட இவ்வளவு நாள் ஆர்சிபி வந்து ஒரு பிளேயர் இல்ல 2 பிளேயர் டிபெண்ட் பண்ணிருந்தாங்க என்டையர் ஸ்குவாட். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தா அவங்க ஸ்குவாடே அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெல் பேலன்ஸ்டா. இவர் இல்லனா அவர் அப்படிங்கிற மாதிரி டேக் ஆஃப் பண்றாங்க. டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போறாங்க. சோ இதுல மோஸ்டா பிக் இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல். சோ இவர் எங்கேயாவது நுழைக்க பார்க்கணும். நீங்க பவர் ஹிட்டருக்கு போயிட்டு டிம் டேவிட்டை வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிளேயிங் லெவனோட அந்த ரிதம் குறையும்னு எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க ஒரு ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒருத்தர் கொண்டு வரும்போது ஸோ இப்பதான் ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்காரு. அந்த மைண்ட் செட் பாருங்க. டிம் டேவிட்க்கு வந்து ஒரு மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டர், அவ்வளவுதான், நான் வர போறேன், 5வது ஓவர்ல வருவேன், அதுதானே அவங்களுக்கு லாஸ்ட் இயர் தேவைப்பட்டுச்சு. அது நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுல டிம் டேவிடோட இன்க்ளூஷன் டீம்ல. எனக்கு புரியுது. சோ இது எப்ப வந்து போன வாட்டி பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு யாருமே ஹிட்டர் இல்லைன்னும் போது டிம் டேவிட் நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி இப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அதுவும் சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்சைசி கிட்ட உங்களுக்கு யாருன்னு காமிச்சார். உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொண்டு வராரு. ஒரு 2 ஓவர் வச்சு ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாரு, எதுனாச்சும் ஒரு மேட்ச் அடிப்பாரு. ஆனா டிம் டேவிட் வந்து இப்ப ஆஸ்திரேலியால வந்து 1 டவுன் இறங்கி எல்லாம் சம பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா டீமுக்கு ஏற்ற சப்போர்ட் வேணும்னு சொல்ல வரேன். இப்போ ஜேக்கப் பெத்தல் பாத்தீங்கன்னா இயர்லி விக்கெட் எல்லாமே டீம் லூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ண முடியாத மனசுட்ட போதுக்கும் அவர் விடாம நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்க ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஒரு ஃபோர்ஸ் அடிச்சுட்டு இருந்த ஒரு கூட வந்து அந்த மென்டாலிட்டி இருக்கிற பிளேயர் பாத்தீங்கன்னா எனக்கு ஜேக்கப் பெத்தல். ஸோ
ஸோ நீங்க சொன்ன மாதிரி டிம் டேவிட உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஸோ பிளேயிங் 11 வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இங்க ஹேசல்வுட் ஆட வைக்க போறேன். ரொமரே ஷெப்பர்ட் இந்த பக்கம், ஸோ ஜாக்கப் பெத்தல், ஃபில் சால்ட். ஸோ இவ்வளவுதான் என்னோட பிளேயிங் எல்லாருமே. ஸோ இது இருக்கும் போது உங்க ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் வந்து எல்லாமே வந்து அவங்க வேலையை கரெக்டா பண்ணுவாங்க. ஸோ ரொமரே ஷெப்பர்ட் வந்து ஒரு ஹிட்டர், ஒரு 2 ஓவர் தள்ளுவாரு. ஹேசல்வுட் ப்ராப்பரா 4 ஓவர் போட்டு போவாரு. பவர் பிளேல ஃபில் சால்ட் உங்க வேலை வந்து 4 ஓவர் நல்ல பால பார்த்து அவ்வளவுதான். ஸோ ஜாக்கப் பெத்தல்ன்றது ஒரு மிடில் ஆர்டர், ஆக்சுவல் சொன்ன மாதிரி மிடில் ஆர்டரை கொண்டு போற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ ஏன்னா ரொமரே ஷெப்பர்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்காரு சுத்துறதுக்கு. வேணும்னா குர்னல் பாண்டியா கூட இப்ப ஃபார்முக்கு வருவாரு. இப்ப சுத்துறதுக்குன்னு பார்த்தா குர்னல் பாண்டியா கூட சான்ஸ் மேபி இருக்கு. ஸோ அதே மாதிரி மெயின்லி பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப நியூவா இம்ப்ரெஸ் ஆனது பாத்தீங்கன்னா மங்கேஷ். இப்ப ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க எஸ்எஸ்பி திரு மங்கேஷ் யாதவ் ஒருத்தர் இருக்காரு. அவர் எல்லாரும் பக்கா போலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் ப்ராப்பர் ஹிட்டர். அவர் யாருக்குமே வந்து அதை அவ்வளவு ரெகக்னைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ மங்கேஷ் யாதவ் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். ஸோ நான் இப்படி இருக்கும்போது எனக்கு ஹிட்டர் நிறைய பேர் இருக்கும்போது நான் திரும்ப டிம் டேவிட்ல போய் உட்கார மாட்டேன். ஸோ நான் ஜாக்கப் பெத்தல் மேல ஒரு ஐடியாலஜி பிளேயர், ஒரு டீமை கொண்டு போறது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு போறது பாத்தீங்கன்னா, ஸோ போன வாட்டி பாத்தீங்கன்னா எல்லாரும் மனசு விட்டும் போது ஜிடி சர்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீமை கொண்டு போனார். ஸோ எல்லாமே நோ பால் போட்டு அந்த ப்ரெஷர்லயும் காமா இருந்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது ஜிடி சர்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பிளேயர் வேணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா T20 எல்லாரும் நிறைய கேம் விளையாண்டுருக்காங்க. ரீசெண்டா வேர்ல்டு கப் இந்தியால தான் நடந்துச்சு. ஸோ இந்தியன் சைடுல அவங்க எல்லாரும் நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க. பேட்ஸ்மேனை விட்டு இது வரைக்கும் ஆர்சிபியோட ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி கப் அடிச்சது முக்கியமான காரணம் வந்து ஒரே ஒரு மனுஷன் தான், ஹேசல்வுட், ஜாஷ் ஹேசல்வுட். அப்படி நீ கரெக்டா சொல்ல முடியாதுல்ல. ஜாஷ் இதுக்கு இந்த பாயிண்ட் இல்ல இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் கேளு. இங்க ஜித்தே சர்மான்னு ஒருத்தர் இல்ல அப்படின்னா அவங்க உள்ளே வந்திருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். புரியுதா இல்லையா? ஒரு பிளேயர் அவங்க டிபெண்ட் பண்ண வெல் பேலன்ஸ்டா இருக்காங்க. ஜித்தேஷ் சர்மா வந்து ஒரு மேட்ச் அந்த ஒரு மேட்ச் இல்ல அந்த ஒரு மேட்ச் ஆர்சிபி ஃபைனல் போற வரைக்கும் பேலன்ஸ்டா இருந்திருக்கு. சரி ஓகே கரெக்ட் தான். ஃபைனல்ஸ்ல யாரு வந்து பெர்ஃபார்ம் பண்ணது? எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணது யாரு? இல்ல நான் இப்பவும் சொல்லுவேன் ஹேசல்வுட் கிடையாது, ஜித்தேஷ் சர்மா கிடையாது. பக்கா நேரத்துல அந்த காமா நேரத்துல கரெக்டா போட்டது குர்னல் பாண்டியா தான். அவர் மட்டும் அந்த ஓவரை வந்து பக்காவா 13th ஓவர் 14th ஓவர் மும்பை கூட ஒரு மேட்ச் நல்லா பவுன்சர் ஒன்னு போடுவார் ஹர்திக் பாண்டியாக்கு போடுவாரு. அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு காம் பண்ணி கொடுத்தாரு. நீங்க மேட்ச் நல்லா பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருச்சு, 6 ஓவர் முடிஞ்சு போச்சு, ஜெயிக்க முடியாத சிச்சுவேஷன் வந்தோடனே பிரசாந்த் சிங் 4 பாலுமே கிட்டத்தட்ட முடிச்சு விட்டார். 3 6 ஒரு 4 அடிச்சு நான் யாருன்னு காமிச்சிட்டார். இன்னொரு 6 பால் மட்டும் என் கையில இருந்தா நீ காலிடா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. சோ கரெக்ட்டா அந்த ஸ்டேட்மென்ட் ஜி இது பிரபாகரன் முத்துவீரன் குடுக்குற அதனால நீங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க அவர்கிட்ட. சண்டைலாம் போடலையே, இது நியூட்ரல் பாயிண்ட் தானே. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நவீன் யூ அக்ரீட் ஆர் நாட்? இது வேலிட் பாயிண்ட் தான் நான் சொல்றேன். யாரு என்ன டீமா நல்லா வெல் பேலன்ஸ் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. அதானே பாயிண்ட். வெல் பேலன்ஸ் பண்ணது வந்து முக்கியமான காரணம் வந்து ஆண்டி ஃப்ளவரும் டிகேக்கும் வந்து நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவன் டைரக்டர் அவன் ஒரு பேர் இருக்கானே ஆண்டி ஃப்ளவர் வந்து செம்ம கோச். அவர் போன எல்லா டோர்னமெண்ட்டுமே வின் பண்ணிருக்காரு. அவர் மாதிரி கோச் வந்து பார்க்கவே முடியாது. சோ அவர் உள்ள ஆர்சிபி இன்வெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் வந்து செம்மையா எத்தனை வருஷம் ஆச்சு ஆர்சிபி? 2 வருஷம். 2 வருஷம் கட்சியில லாஸ்ட் போன சீசன்ல வந்து எத்தனை மேட்ச் தோத்தாங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் குவாலிஃபயர்ஸ் கூட்டு போனாரு. ஆண்டி ஃப்ளவர்னாலதான். ஆண்டி ஃப்ளவரும் வந்து ஒரு மெயின் ரோலா இருந்திருக்காருல்ல நிறைய. டிகேவும் தான். ஆனா ஆண்டி ஃப்ளவரும் காரணம், டிகேவும் காரணம். அந்த மேனேஜ்மெண்டே சூப்பரான ஸ்குவாட் இந்த வருஷம் எடுத்தாங்க. செம்ம ஆக்ஷன் வர பண்ணாங்க. அந்த அவங்க வந்து ஆக்ஷனுக்கு ஒரு வீடியோ வர விட்டாங்க, எந்தெந்த பிளேயர் எந்தெந்த ரோலுக்கு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல செம்ம கிளாரிட்டி இருந்துச்சு. அதே பிளேயர்ஸ் தான் அவங்க போனாங்க. டிகே தான் பக்கா டிகே பிளான் இது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவருக்கும் தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ், தோனி நியர்லி கிட்டத்தட்ட தோனி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு டிகே செம்மையா ஷைன் ஆயிருப்பாரு. ஸோ அதை விட தோனி கொஞ்சம் பெட்டரா உள்ள வந்து பிளே பண்ணி எல்லா ரோலும் பண்ணதுனால தோனி இப்ப இல்லனா தோனி அந்த ஸ்டேஜ்ல இல்லாம வேற ஜெனரேஷன்ல வந்து தோனி எங்க வந்தார் ஆர்சிபிக்கு? தோனி என்ன கம்பேரிசன் கேக்குறேன். தோனி இல்லனா டிகே வந்து எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு, அவங்களோட ஐடியாலஜி இருக்கு. சோ யூ cannot compare everybody, right? நான் கம்பேர் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா தோனிக்கு இருக்கிற ஃபேம் வந்து டிகேக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரேன். சோ அது ஒரே நேரத்துல வந்ததுனால இப்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லுவேன். பட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஓகே, அப்போ ரைட். ரஜத் படிதாரோட கேப்டன்சி பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா 18 வருஷமா கப் அடிக்காத ஒரு டீம் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர் வந்து கேப்டன் ஆகி ஒரு கப்பே வாங்கி கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இல்ல இல்ல ஒரு கரெக்ட் தான் இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்காது. கரெக்ட் தான். எங்க இருந்தோ ஸோ ஒருத்தர் வந்து கேப்டன் வந்து கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. சத்தியமா நீ சொல்லுங்க ஜி. பட் ஸ்டில் வந்து இந்தியன் ஸ்குவாட்ல வந்து இடம் கிடைக்கல. இந்தியன் ஸ்குவாட்ல இடம் கிடைக்காது. இந்தியன் அது ஸ்குவாட்ல ஆல்ரெடி கிடைக்காது வெல் பேக்னு இருக்கு. யாரும் கிடைக்காது. உள்ள போய் கொண்டே போக முடியாது. நீங்க ஆல்ரெடி அம்மாம்பெரிய வைஸ் கேப்டனான சுப்மன் கில்லே தூக்கி உக்கார வச்சுட்டாங்க இந்தியன் ஸ்குவாட்ல. இல்லையே, சுபம் கில் வந்து நீங்க ரூல்ட் ஆல்ரெடி அவுட், அவர் வந்து ஃபார்ம் அவுட் அப்படின்னு தானே சொன்னீங்க. பாமோட்ல இல்ல, அவர் எப்படி தூக்கி அமிச்சிட்டாங்க. நீங்க வேணாம் T20க்கு நீங்க நீங்க ஓடியே ஆட்டிக்கோங்க. நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து நம்பர் 2 நம்பர் 3 பிளேயர் எப்ப வந்து ரிட்டையர் ஆகலோ அப்ப ரஜத் படிதார் உள்ள மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து நம்பர் 2 மும்பை இந்தியன்ஸ் நம்பர் 3 பிளேயர் வந்து கப் வாங்கி கொடுத்துட்டாரு இந்தியா. யாரு? நம்பர் 4 சூரியகுமார் சொல்றாரு அவரு. ஓ, அவர் கப் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்ப நம்பர் வேற 3 நம்பர் வேற 4 வேற எந்த பிளேயரும் வந்து பர்ஃபார்ம் பண்ண வரல அப்படின்னு சொல்ல வரீங்க. வேற யாரும் பர்ஃபார்ம் பண்ணல, அப்படிதானே? பர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இவர் பண்ணல. வந்து பட்டிதார ஏன் உள்ள கொண்டு வரலன்னா நான் சூரியகுமார் உள்ள கொண்டு ரிட்டையர் வரலன்னு ஆனா சொல்றேன். வந்து பிரபாகரன் நீங்க பேசுறத பார்த்தா டோனியோட ஃபேன்ஸ் நினைக்கிறேன் நானு. ஏன்னா ஒரு ஆளால மட்டும் தான் ஒத்துமொத்த ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் நான் மொத்த தப்பான பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்றேன். பண்ணல அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நீங்க பேசிட்டு இருக்காங்க. கௌதம் கம்பீரோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தோனி ஒரு தோனி ஆளுக்கு ஏன் வந்து கிரெடிட் கொடுக்கணும்? தோனியோட கேப்டன்சி வந்து வேறங்க. தோனி இப்ப கொண்டே வரல. Topic நம்ம வந்து சரி, RCB நீங்க டாபிக் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பேசிட்டு டைவர்ட் இருக்கோம். பண்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன், சோ என்ன சொல்றது, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு கப் அடிக்க முடியாது. சரி ஓகே. இண்டிவிஜுவல் நான் உங்களை ஒன்னே கேக்குறேன். ரஜத் படிதார் ஏன் இந்தியன் டீம்ல வரல? டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இததான் நான் கேட்டேன். இப்ப நீ திரும்ப என்கிட்ட கேக்குறீங்க. என்னன்னா நீங்க சொல்லுங்க நீங்க வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற ஆப்ஷன் இல்லையே. இல்ல, இந்தியால திலக் வர்மா, லாட் ஆஃப் திலக் ஆப்ஷன்ஸ். வர்மா. ரஜத் பட்டிதார் வந்து Options. டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. போன வருஷம் ஐபிஎல் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும்போது தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. கன்சிஸ்டன்டா யார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்களோ அவங்க டொமஸ்டிக்ல தான் கப் இந்தியன் வாங்கி டீம்ல செலக்ட் கொடுத்திருக்காருல்ல. பண்ணுவாங்க. இப்ப டொமஸ்டிக்ல கப் வாங்கி கொடுத்திருக்காருங்க. கப் வாங்கி கொடுக்கலன்னு யாருமே இப்ப நம்ம சொல்லவே இல்ல. ஆனா அந்த டீம் இப்ப வந்து வெல் நீங்க சொல்ற பேலன்ஸ்டான மாதிரி டீம். சூரியகுமார் யாதவ் வெல் டொமஸ்டிக் பேலன்ஸ்டான விளையாண்டாரு, டீம். எவ்வளவு வெல் கப் பேலன்ஸ்டான வாங்கியிருக்காரு. டீம். இப்ப டோனி வந்து சிஎஸ்கே நம்ம வந்து முன்னாடி பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான டீம் கிடையாது. ஆனா ஒரு டோனின்ற ஒரு ஆள் வந்து ஒரு டீமுக்கு வின் பண்ணி கொடுக்குறாருல்ல. சோ அந்த மாதிரி நம்ம சொல்றாங்க. இததான் நான் தப்புன்னு சொல்றேன் டீன். அவர் வின் பண்ணி கொடுக்குறாருல, அந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றேன் நான். இந்த பாயிண்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இந்த word அளவுக்கு அது பவர்ஃபுல் different. டீம் கிடையாதுன்ற. RCB வந்து நல்ல பவர்ஃபுல் டீம் எடுத்திருக்காங்க ஸ்குவாடாவே. தட் இஸ் வாட் ஐ மென்ஷன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து கேப்டனுக்கு தான் போகும். அந்த விதத்துல டீம் சொல்றது பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து டீமை வந்து வழி நடத்தினாரு. அப்படிதான் அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாரு. இல்ல மெயின் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு போல என்ன பால் வேணா எப்போ வேணும் போடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 13th ஓவர் 15th ஓவர் குன்னல் பாண்டியிட்ட கொடுக்கலன்னா கப்பு இல்லை இப்ப உங்கள்ட்ட. அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கும்போது விராட் கோலியோட கைடன்ஸும் இருந்திருக்கும். அவரே ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஃபைனல்ல விராட் கோலி நிறைய பேசியிருப்பாரு. ஈவன் நீங்க மேட்ச் செட்டப்லாம் மாத்திருப்பாரு. சில பால் மாத்தி நிப்பாட்டும் போது விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. இப்ப ஸ்குவாட்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம். RCB டீமோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு, எல்லாமே பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. ஆனா முதல் 3 மேட்ச்ல வந்து சீசன்ல என்ன பண்ண போறாங்க? ஏசுவுட் கிடையாது. எஸ் தயால் 2 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ண எஸ் தயால் வந்து ரூல்ட் அவுட் டோர்னமெண்ட்ல இருந்தே கிடையாது. அப்புறமா வந்து ஏசுவுட் முதல் 3 மேட்ச் கிடையாது. ஏசுவுட் முதல் 3 மேட்ச் கிடையாது. அப்புறமா வந்து அதுக்கு பதிலா தான் மங்கேஷ் யாதவ் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு டொமஸ்டிக்ல. அவர் வந்து உள்ள கொண்டு வருவாங்க. ஜேக்கப் டஃபி எதுக்குங்க இருக்காரு? அப்போ ஜேக்கப் டப்பிய வந்து பொலட்டாங்க நியூசிலாந்து சீரிஸ் இந்தியாவுக்கு வரும்போது. எல்லாரும் பவரும் 50 ரன்ஸ் கன்சிடர் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது. பவுலர்னா கன்ஃபார்ம் ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க எல்லாருமே. அவங்க ஓவர்ல கண்டிப்பா ரன் போயிருக்கும். ஏன் பும்ரா ஓவர்ல எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்களா? பும்ரா ஓவர்ல ரன் அடிச்சிருக்காங்க. பும்ரா 8 ஓவர் கண்டெயின் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்ப பும்ரா RCB பத்தி சம்பந்தம் டோனி, சூரியகுமார் யாதவ்
இல்ல அவரோட சரி பாயிண்ட்ஸ் சரி சொல்ல வராரு, அதை லிசன் பண்ணி கேளுங்க. இதுல என்ன கேட்கறது உங்களுக்கு என்ன இருக்கு? கண்ட்ரோலா போங்க. நம்ம எங்கெங்கயோ டாபிக் மிஸ் இல்ல ஆகுது. அதையா சோ நீங்க டிஃபெண்ட் இப்ப பண்ண நினைக்கிறீங்க? சச்சின் நம்ம வந்து ஆ, நம்ம வந்து நியூட்ரலா தான் பேச போறோம். இவங்க யார் இவங்க பிடிக்காதவங்க வந்து நம்ம வன்மத்தெல்லாம் நம்ம கூடாது. கரெக்டா நம்ம இந்த டீம் நியூட்ரலுங்கிற பத்தி பேசணும், வேர்டே நியூட்ரலா பேசணும். தப்புன்றேன் டீன். இப்ப நீங்க வந்து மும்பை நம்ம ஜெர்சியோட வந்து உட்காந்துட்டு நான் மும்பை நியூட்ரல்னு ஜெர்சியா சொன்னா தான், மும்பை ஜெர்சி தான். ஆனா மும்பை சப்போர்ட், மும்பை வந்து முட்டு இல்ல கொடுக்க ஹவ் கூடாது. இட் இஸ் ஜஸ்டிஃபைட் அப்படின்றேன் நான். எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? நம்ம இப்ப ஃபேனா ஏன் இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து இல்ல ரிவ்யூ ஃபேனா பண்ணும்போது வந்து நம்ம உட்காந்துட்டு நான் நியூட்ரல் ஃபேன்னா என்ன பண்றது? தேர் ஷுட் பி ஒன் நியூட்ரலாக சைடு. நியூட்ரலா நம்ம கமெண்ட் கொடுக்கணும். நம்ம ஒன் சைடு. ஆனா வந்து வேற ஒரு பேஷ் பண்ண தேவையில்லைன்ற. ஆ ஐ அக்ரீட். யா சரி, அவுட் ஆஃப் சோ கண்டென்ட் இப்ப போகாதீங்க, கண்டென்ட் உள்ளவாங்க. பிரபாகரன் படி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, பவுலிங்கும் பக்காவா இருக்கு, பேட்டிங்கும் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு போக்கிரி படத்துல வராம செம மோட்டு. நீங்க இப்படி ஆனா சொல்லலாம். ஆனாலும் எஸ் தயால் இதுல வந்து எரர் இருக்கு. இல்லையே. எஸ் தயால் இல்லாத எரர் இடத்துல யார் இருக்கு. நிரப்புவா? சோ இங்க எரர்னு பாத்தீங்கன்னா சுயா சர்மா தான். ரவி நீங்க ஸ்கிரீன்ல இருந்து So, பேசுறது நல்லா இருக்கும். ஸ்கிரீனை விட்டு ரஷிக் தார் இருக்காரு. அவுட் ஆஃப் பவுண்டரி போறீங்க, ஒன்னு இன்னர்ல வர்றீங்க, இல்ல இப்படி போறீங்க, வைடா போறீங்க. ஏன் ஸ்கிரீன்ல அவுட் ஆஃப் பவுண்டரி. ஏன் இப்படி வாவ். இருக்கீங்க? இப்படியே இருங்க. ஏன் உங்களுக்கு என்ன இப்ப வாட் கரெக்டா இஸ் யுவர் இருக்கா? ப்ராப்ளம்? அதாவது அப்படியே இப்ப இருங்க. நான் என்ன சொல்றதுன்னா, ம். So, அப்படியே இப்ப பேசுங்க. இருங்க. இதுல இப்ப நல்லா என்னோட தானே இருக்கு இப்படி பாயிண்ட். பேசுறதுல. ஆர் ஓகே யூ ஓகே ஓகே. ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் ப்ளீஸ் அவரு லெட் மீ நோ, வி வில் கரெக்ட். பிரபாகரன் அவர் அவ்வளவுதான். வந்து கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல கொஞ்சம் முன்னாடி வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இருக்குதா இல்லையான்னு தெரியல. அந்த மேபி எமோஷன்ல சிஎஸ்கே ஃபேனா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கு இந்த மாதிரி. ஆமா Yeah, right. இருக்கலாம். ஆ, சிஎஸ்கே ஃபேனா That's இருக்கலாம். for sure. தப்பே That's இல்லையே. for sure. அதனாலதான் இந்த மாதிரி அவர் பேரு நவீன் குமாரா கூட இருக்கலாம். இன்னமும் பாருங்க அந்த வேற டீம் வந்து பேஷ் பண்ண தேவையில்ல. உங்க டீம் பிடிச்சிருந்தா உங்க டீம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதான் சொல்றேன். correct. புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. So, இப்ப இன்னமும் நான் பாருங்க என்ன சரி, ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா, முன்னாடி வராரு, பாயிண்ட் இப்படி வாங்க, வராரு, பாயிண்ட் இது வாங்க. பண்றாரு. so, அவர் கொஞ்சம் ரொம்ப இப்ப ஆர்வமா இருக்காரு. நரம்பு தளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. கொஞ்சம் பவுலர் துடிப்பா இருக்கிறதுனால பவுலர் அப்படிலாம் பண்றாரு அப்போ. எஸ் தயால் வந்து இல்ல அந்த டீம்ல. பேச இல்ல விடுங்கடா. டீனு, நான் என்ன சொல்றேன், நான் எஸ் பண்றது தயாலுக்கு ஓவர் பதில் போட்டு நம்ம ரஷிக் தார், அடிச்சிருக்காங்கன்ற. ரஷிக் தார் ஓவர் த வச்சுக்கலாம். பீரியட் அடிச்சிருக்காங்க, நாங்க அவர் சைன் ரெண்டே பேர் பண்ணிருக்காரு. தான் நேத்து நாங்க ரெண்டே பேர் தான் பேசணும். ஃபுல்லா கண்டென்ட் பேசணும் முடிச்சாச்சு. ஃபுல்லா கண்டென்ட்டே பேசணும். சரி. So, நான் பிரபு அவர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பிரபாகரன் அவர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அவர் பேட்டிங்கும் கரெக்டா இருக்குன்றாரு, பவுலிங்கும் கரெக்டா இருக்குன்றாரு. அவர் தரப்புல அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. சோ என்னோட தரப்பு பாத்தீங்கன்னா, பேட்டிங் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 1 to 5 வரைக்கும் என்னால டச்சே பண்ண முடியல. சோ எதுவுமே எரரே இல்ல. அதாவது எப்பயுமே ஒரு எரர் இருக்கும். கோலி அவுட் ஆனவனே எல்லாமே விக்கெட் விழுந்துரும், ஏபிடி அவுட் ஆனவனே விக்கெட் விழுந்துரும். சோ இந்த வாட்டி ஆர்சிபி டீம் போன வாட்டி மாதிரியும் இந்த வாட்டி கரெக்டா சாலிடா இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி விராட் கோலி, ரஷத் படிதார், பில் சால்ட், தேவதர் படிக்கல், ஜிதிஷ் சர்மா, ஜாக்கப் பெத்தல். சோ இந்த 5 பேரை உங்களால டிஸ்டர்பே பண்ண முடியாது. சோ எங்க எனக்கு ஜாக்கப் பெத்தல் ஒன் டவுன் 7 ஆனாதான் கோடி நல்லா கொடுத்த இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் யூஸ் பண்ண இது மாட்டீங்களா? பிளேயிங் வெங்கடேஷ் ஐயர் சொல்லடா. யூஸ் தேவதத் படிக்கல் வந்து தொடர்ந்து செஞ்சுரி அடிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை விட்டுட்டு நீ ஏன்னா செஞ்சுரி ஃபார்ம்ல அடிச்சிருக்காரு. ஆனா ஐபிஎல் எதுவுமே பண்ண மாதிரி பெருசா தெரியல. நீங்க போன வந்து வருஷமும் ஓகே நல்ல சான்ஸ் ஓகே ஃபார்ம்ல கொடுக்கலாங்க. இருந்தாரு தான் இவர நீங்க டீம்ல 23 கோடி குத்தி சான்ஸ் கொடுத்தீங்க. 23 கோடி குத்தி எடுத்து வெங்கடேஷ் ஐயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. போன சீசனும் அதே மாதிரி தான் சான்ஸ் கொடுத்தீங்க. சான்ஸ் கொடுத்தா அவர் எதுவும் பெருசா போன யூஸ் சீசன் பண்ண நல்லா தான் மாட்டேங்குது. பெர்ஃபார்ம் பண்ணாரு. வெங்கடேஷ் ஐயர் கம்பேர் பண்ணும்போது தேவதத் படிக்கிறது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு போன வருஷம் ஆர்சிபிக்கு. எந்த படிக்கல நின்னு பெர்ஃபார்ம் பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்க. எந்த படிக்கல் நின்று பெர்ஃபார்ம் பண்ணாலும் பெர்ஃபார்ம் பண்ணாருங்க போன வருஷம். குயிக் ஃபயர் 30s 40s மேபி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் இயர் பேடா இருந்திருக்கலாம், இந்த இயர் நல்லா பண்ண போறாங்க. இதுல என்ன இருக்கு? ஐபிஎல்ன்றது அப்படிலாம் First ஓகே, பட் motion உங்களுக்கு தேவதத் படிக்கல இருக்கும்போது நீங்க இதுக்கு 7 கோடி கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்தீங்க அப்போ? ஒரு பேக்கப் தான். தேவதத் படிக்கல் பெர்ஃபார்ம் பண்ணனா இவரை கொண்டு வருவாங்க வெங்கடேஷ் ஐயரை. ஒரு இந்தியன் பிளேயர் வேணும்ல. பாயிண்டா கொஞ்சம் பேச விடுங்கப்பா. உங்க தரப்பை வந்து வச்சுக்கோங்க, உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்க பொசிஷன் வரும்போது இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் டிபெண்ட் சரி, பண்ணுங்க. நான் ஓகே பண்ணது நவீன். ஓகே நான் நவீன், பாயிண்ட பட் அவங்க மடிச்சு சொல்றதை பாக்கெட்ல கேளுங்க வச்சுக்கிறேன் நவீன். நானு. நீங்க இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டென்ட் கரெக்டா டெலிவரி ஆகாதுன்ற. யா அவங்க யா என்ன அதுதான் சொல்றாங்கன்னு நானும் கேளுங்க. சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப நான் ஒரு மேபி பாயிண்ட் சொல்ல உனக்கு வரேன்னா, நீ ரொம்ப தெரியலாம், மேபி நீ இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்கலாம், வி அக்ரீடு. பட் இவங்க சொல்ற பாயிண்ட் நீ பட் கேளு. அதுல எங்களுக்கு என்ன ஒரு ஆஹ் எங்க நாலேஜ் நீ வந்ததுதான் என்னன்னா நாங்க பேச இருங்க முடியும். அப்படின்ற, இல்ல பேச விட மாட்டேன்ற, அப்படியே போயிட்டே இருக்கிய. தேர் நான் இஸ் அப்படி நோ சொல்ல வரல. பாயிண்ட்ல. சோ என் பாயிண்ட் நான் பேசுறதுக்குள்ள உங்க மைண்ட்ஸ்ல இருக்கிறத நீ வெளியே நீ சொல்லிடுறீங்க. உன் பாயிண்ட அப்போ சொல்லிட்ட, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லிசன் அதுக்கப்புறம் பண்ணு, திரும்ப அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு நீ கரெக்ஷன் சொல்லு. நீ இருங்க அப்படி இருங்க இல்ல, அப்படின்னா அவங்க மறந்துடுவாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு இல்ல. நம்ம விவாதமா தரப்பை போயிட்டு தான் இருக்கு. அஹ் 4 பேருக்குள்ள நம்ம ஒரு தரப்பை கிளாஸ் ஆயிட்டு. முடிச்சிடலாம். நம்ம இருங்க, தரப்பை நவீன மட்டும் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேச விட்டுறலாம்னு நினைக்கிறேன். பிரபாகரன், நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் அவரை நீங்க பேச பேசுங்க. விட்டானாலே முடிஞ்சிடலாம். ஓகே நவீன், நீங்க அவ்வளவுதான், சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 5 பேரை வந்து உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண முடியல. ஹிட்டர் உங்களுக்கு எப்பயும் போல ரொமாரிட்ட போயிடு கூட 2 ஓவர் வந்து தள்ளலாம். சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க சுயா சர்மா தான் எனக்கு இன்னும் பெரிய எரர் மாதிரி இருக்கு. சோ அவர் ஒரே ஒரு தான் ஸ்பின்னர், ஒரு ப்ராப்பர் 6 ஸ்பின்னர். இல்லைன்னா நீங்க ஸ்வப்னில் சிங்கை உள்ள கொண்டு வரணும். ஐ திங்க் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சோ சுயா சர்மா ஒரே ஒருத்தர் தான் ப்ராப்பர் ஸ்பின்னரா இருப்பாரு. எனக்கு குர்னால் பாண்டியா ஒரு ஸ்பின்னர் இருக்காரு.
பட் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் மிஸ்டிக் ஸ்பின்னரா வந்து சுரேஷ் சர்மா. ஸோ அவரை வந்து எரர் பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற போலிங் லைனப் கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்றபடி போலிங்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஏசலூட், ஸோ இங்க எல்லாமே மங்கேஷ் யாதவ் பக்காவா ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு எஸ்ஏல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பக்காவா செட் ஆயிடும். எனக்கு இடம் பாத்தீங்கன்னா இந்த சுயா சர்மா அந்த ஸ்பின்னர் ரீதியில தான் ஒரு 7th இருந்து ஒரு 12th ஓவர் வரைக்கும் யாராவது பக்காவா கொண்டு போடணும். கூட வந்து குணால் பாண்டியா இருப்பாரு, சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு பிளேயர் நல்லா போடணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சுயா சர்மா எப்படின்னு தெரியல. ஸோ மற்றபடி இப்ப ஸ்ரீதர் உங்க தரப்புல இருக்கலாம். ஸ்ரீதர் நீங்க வந்து உங்க வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் சொல்லுங்க ஆர்சிபி. இல்ல நீங்க டைரக்டா நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். சொல்லுங்க சார். பேசுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க முன்ன. இல்ல பிரபாகரன் பேசும்போதெல்லாம் அவர் இன்டரப்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. சோ எல்லாத்தையும் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ண வந்தேன் தெரியுதுங்களா. மேபி நம்ம மைண்ட்ல ஒரு பாயிண்ட் தோணும், நீங்க கண்டினியூ பண்ணும்போது அது மறந்துடுவாரு, ஜம்ப் ஆயிடுவாரு அகைன். மேபி அவரோட நல்ல பாயிண்ட் கூட மிஸ் ஆயிருக்கலாம். சரி ஓகே, வீக்னஸ் ஸ்ட்ரென்த் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்கடா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க டக்குனு. அவர்தான் பேட்டிங் போலிங் ரெண்டு பக்காவா இருக்குன்ட்டாரு, வீக்னஸே இல்லன்ட்டாரு. ஸ்ரீதர் வந்து சொல்றா இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த டேல மேபி பவுலர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போலாம், பேட்டிங் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போலாம். அது இருக்கலாம், அது நார்மல் தான். இப்போ அவங்க டீமா வந்து வெல் செட்டில்டு பிளேயரை எடுத்து வச்சுட்டாங்க. புரியுது. திரும்பி நான் அதை ரிப்பீட் பண்றேன் அந்த வேர்டை. அந்த கேப்டனுக்கும் அந்த டீமுக்கும் ரொம்ப சேலஞ்சா இருக்கும், எந்த பிளேயரை எங்க பிளேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அதை திரும்ப அவங்க கரெக்டா பிளேஸ் பண்ணாங்கன்னா தே வில் கோ ஃபார் செகண்ட் கப். இல்ல அப்படின்னா அகைன் அவங்களுக்கு ஆர்சிபிக்குனே ஒரு இது இருக்கு என்னன்னா, அந்த செமி ஃபைனல் அந்த இதுல வந்து சோக் பண்றது அந்த இதெல்லாம் இருக்குல்ல. சரி ஓகே, ஒரு நல்ல டைலாக் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. அந்த ஐகானிக் டைலாக் நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க அவாய்ட் பண்ணிட்டு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 பால்ஸ் ஆகலாம், இல்ல ஒரு 20 பால் ஆகலாம். பட் ஒரு பவுலர் நினைச்சானா ஒரே பால்ல மேட்ச் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் வித்தின் ஒன்லி ஒன் பால். ஒரு பவுலருக்கு வந்து 10 பால் தான் முடிஞ்சு மேட்ச், 10 விக்கெட் முடிஞ்சு. பட் பேட்ஸ்மேனு மினிமம் நீ ஒரு 50 பால் நின்னாதான் ஒரு மேட்சே நீ மாற்ற முடியும். இங்க உள்ள மேட்ச் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா நீ ஒரு 50 பால் ஃபேஸ் பண்ணணும், லாங் இன்னிங்ஸ் ஆடணும். தோஸ் ஹூ ஆர் பிளேயிங் லாங் இன்னிங்ஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவரிவன். அப்படி பாத்தீங்கன்னா 6 ஓவர் பால்ல பாத்தீங்கன்னா 40 ரன் 30 ரன் வந்து பவுலர் தர முடியும், ஆனா பேட்ஸ்மேனால அடிக்க முடியாது. அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து 6 பாலுக்கு நீ 6 6 அடிச்சாலும் 36 ரன். பட் பவுலர் ஒரே பால் அடிச்சா அந்த 36 ரன் இல்லையே. திங்க் அபௌட். ஆனா இப்போ ஐபிஎல்லும் சரி, ஐபிஎல்லும் சரி, இன்டர்நேஷனலும் சரி, எல்லாமே பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி பிச்சா கொடுக்குறாங்க. பவுலருக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்ப பவுலர் நல்ல பாயிண்ட். மாடர்ன் டே கிரிக்கெட்லயே இது அப்படிதானே இருக்கு. மாடர்ன் டே கிரிக்கெட்ல இப்போ ஓவர் டே பீரியட் பார்த்தனா ஒரு 20 ஓவர்ல அப்பெல்லாம் வந்து ஒரு 140 150 அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க 2007 எல்லாம். நீ அந்த என்டையர் வேர்ல்டு கப்பே பார்த்தனா தெரியும், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி 120 பெரிய டார்கெட். ஆனா இப்ப 300 எப்ப அடிக்கலாம், 400 எப்ப அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா SRH சொல்லியிருக்காங்க பாருங்க, நாங்க 300 வந்து ஆர்சிபி கூட தான் அடிக்க போறோம். அடுத்து பார்க்க போறோம். 300 நாங்க வந்து ஆர்சிபி கூட தான் அடிக்க போறோம். போயிடலாமா பிளேயிங் 11 போயிடலாமா? பிளேயிங் 11 உங்களுடைய பிளேயிங் 11 சொல்லிருங்க. 3 பேரோட பிளேயிங் 11 இத நீங்க சொல்லுங்க. எதை பேஸ் பண்ணி போவாங்க? நான் ஒரு பிளேயிங் 11 எடுத்துர்க்கேன். ஆர்சிபி பிளேயிங் 11 எப்பவுமே ஓப்பனிங் எப்பயும் போல கோலி, பில்சால்ட் தான். பில்சால்ட் ஒரு 2-3 மேட்சஸ் பார்த்துட்டு அண்ட் தென் அவரு வேலைக்கு வர மாதிரி தெரியல அப்படின்னா நம்ம டைரக்டா ஜேக்கப் பெத்தல் போலாம், ஏன்னா அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், நானு ஒன் டவுன் சூஸ் பண்ணிருக்கேன். அவரு ஒன் டவுன் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் தென் பட்டிதர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெஃபர்டு, அதுக்கப்புறம் புவனேஸ்வர் இருக்காரு. அப்புறம் ஹேசல்வுட் இன்ஜுரினால இப்போ ரீசன்ட் மேட்ச் ஆட மாட்டாரு, அவருக்கு பதிலாக ஜேக்கப் டஃபி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எஸ் தயால், சுயா சர்மா வந்து இம்பாக்ட், அவ்வளவுதான். ஓகே, மேபி எஸ் தயால் இல்ல அப்படின்னா ரசிக் தார் கிடையாது. எஸ்டிஎல் ரூல்ட் அவுட். அவருக்கு பதில் ரசிக் தார் எடுக்கலாம். ஓகே. ஸோ என்னோட 11s பாருங்க, நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆர்சிபி சால்ட்டு, கோலி, படிக்கல், பட்டிதர், பெத்தேலு, டிம் டேவிட், ஜித்தேஷ், குருணால், புவனேஷ் குமார், அப்புறம் வேற யாரு, அப்புறம் டஃபி, தார், அவ்வளவுதான். ரசிக் தார். இம்பாக்ட்
இம்பாக்ட் வந்து செஃபோர்டு, சர்மா, வேற யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்கள வச்சு விளையாட மாட்டாங்க அப்படின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது ஃபாரினர் யாரை சூஸ் பண்ணீங்க 4 பேர்? ஆல்ரெடி சால்ட், ஜேக்கப் பத்தல் இருக்காரு, ரொமாரியோ செப்பாடு, ரேசன் இருக்காரு, மொத்தம் 3 டிம் பேர் தான் டேவிட் இருக்காரு. 5 பேர் மேல போயிருக்கு. 4 பேர் தான் போட்டிருக்காங்க. சால்ட், டேவிட், டஃபி, 4 பேர் தான் சூஸ் பண்ணுங்க. டீம் டேவிட். ஓகே, பட் ஜேக்கப் பத்தல் எந்த இடத்துல ஆட வைப்பீங்க? ஜேக்கப் பத்தல் 1 டவுன் தான் ஆடுவான். 2 டவுன். நான் வந்து 2 டவுன் தான் போவேன் நான். அவனோட விக்கெட் ரொம்ப குரூசியல். நான் வெயிட் பண்ணி அனுப்பிச்சா மேபி தி ஸ்கோர் வில் கோ ஃபார் மோர் தென் 200. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ச் இருக்கும். நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்சிபி எந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க அப்படின்ட்டு. எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு மெயின் பாயிண்ட்ல வருவாங்க. அவங்களும் எப்படி ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, அந்த அந்த பாயிண்டோட ஐ பாயிண்டோட நம்ம அடுத்த டீம் எஸ்ஆர்ஹெச் போயிடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்குவாட வந்து நம்ம படிச்சிடலாம். ஸ்குவாட் படிக்கிறீங்களா நவீன்? எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட். ஸோ பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் அனிகித் வர்மா அண்ட் ஸ்மரன் ஒருத்தர் இருந்தது. விக்கெட் கீப்பர் பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷன், சயில் அரோரா. ஸோ பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு பிளேயர் இவரு. ஸோ இவரை பத்தி யாருக்குமே தெரியல. சலீல் அரோரா. இவரு ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆட வச்சாருன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்மரன் ரவிச்சந்திரன் அந்த ரவிச்சந்திரன் எஸ்ஆர்ஹெச்ல அவன் தான் கீ பிளேயர். நான் சொல்றேன் நாளைக்கு ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவன் ஆட வச்சே ஆகணும். இல்லனா வந்து இல்ல அவன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பாரு. அவன் மேட்ச்ல விளையாண்டானா நிறைய இம்பாக்ட் இருக்கும் அகைன்ஸ்ட் ஆர்சிபிக்கு. மேபி மேட்ச் முடிச்சிட்டு வந்து மேபி இந்த வீடியோ ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. புரியுது. ஸோ ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா லியாம் லிங்ஸ்டன், ஸோ அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, பிராடன் கிரேஸ், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், கமிந்து மெண்டிஸ், ஹர்ஷ் தூபே, ஸோ ஜாக் எட்வர்ட்ஸ், ஸோ சைஃபின் குமார், கர்னாஸ் புல்தெரா அண்ட் ஜீசான் அன்சாரி, அமித் குமார். பவுலர் பாத்தீங்கன்னா இஷான் மலிங்கா. அவர் இன்னும் ஃபிட் ஆகல போல இன்னும். அப்புறம் அவர் ஃபிட் ஆயிட்டாரு. டெஸ்ட் கிளியர் ஆச்சு நினைக்கிறேன். ஆனா மேபி 1 or 2 மேட்ச் விளையாட மாட்டாரு. மேபி அப்கமிங் மேட்ச்ல விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். சோ ஜெயதேவ் உணர்கட், சிவம் மாவிக்கு எனக்கு ரொம்ப சான்ஸ் கொடுத்தா ஏதோ ப்ரூவ் பண்ணுவாருன்னு தோணுது. சிவம் மாவி இப்போ டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ மேபி டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓம்கா தார்மலே, ஷகிப் ஹுசைன் அண்ட் பாரல் ஹன்சி அந்த பிளேயர் இருக்காரு. இதுதான் பிளேயிங். ராஃபுல் ஹிஞ்ச். சோ இதுல என்ன ஸ்ட்ரென்த்னு பாக்குறீங்க? என்ன ஸ்ட்ரென்த்? இதுல ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா எப்பயும் போல எல்லா 2 சீசனா பாத்திருப்பீங்க. பேட்டிங் தான் பவர்ஃபுல் அவங்க. சோ அவங்களால ஈஸியா 280 270 ஸ்கோர் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அவங்க பவுலிங்க்கு இது நெகட்டிவா போக தேவையில்ல. அவங்க பேட்டிங்லயே கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்காங்க. சோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. போன வாட்டி மாதிரி சீக்கிரமா கொட்டிங்கனாங்கன்னா வந்து பவுலிங் போறதுக்கு யாருமே இல்ல. ஆனா வெறும் ஜீசான் அன்சாரி இவன் ஜீசான் மலிங்கா தான் இருக்காரு. அப்புறமா பேட் கமின்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆட போறது கிடையாது. அப்புறமா வெறும் ஜெயதேவ் போட்டுட்டு இருக்காரு. நியூ பால் போறதுக்கும் டெப்த்துக்கும் ஆளே கிடையாதாங்க. கரெக்டான பாயிண்ட். எஸ்ஆர்ஹெச்ல டீம் நல்லா இருக்கு. பட் ஸ்டார்டிங்லயும் பவுலிங்லயும் என்ன பண்ண போறாங்க அதுதான் சேலஞ்ச். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் யாரை எங்க பிளேஸ் பண்ண போறாங்கறத பெரிய சேலஞ்ச். அத மேபி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா they will go. புரியுது. கண்டிப்பா பவர் பிளேல ஒரு 2-3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. அதுவும் கொஞ்சம் கரெக்டான பாயிண்ட் தான். இன்னொன்னு அவங்களோட மிடில் பிளேயர்ல விளையாடுறதுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் இல்லையோ அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். கேப்டன்சி இஷான் கிஷான் சம ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். இஷான் கிஷான் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அந்த டாப் 3 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாரும் நிறுத்த முடியாது. கிளாசன் வேற வராரு. ஆனா கிளாசன் வந்து எப்போ சவுத் ஆப்பிரிக்கா ரிட்டையர் ஆனாரோ அன்னில இருந்து பர்ஃபார்ம் பண்றது கிடையாது. எந்த இன்டர்நேஷனல் லீக்லயும் வந்து அவரு பர்ஃபார்மன்ஸே ஒழுங்கா கொடுக்கல. இங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க. தேவையில்லாத மூட்டையா வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல லிவிங்ஸ்டன் டீம்ல.
இல்ல அவர் வந்து என்ட்ரி கிளாஸ்னு சொன்ன மாதிரி ஸ்ரீதர் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸ்பூனை கீழே வச்சுன்னா நல்லா இருக்கும் அது கொஞ்சம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் பவுலிங் பிரபாகரன் பேட்டிங் என்ன பண்ண சொல்லி சொன்னீங்களா? இது ஸ்பூன் இல்ல, இது கொஞ்சம் மைக்கா போக் யூஸ் போக் பண்ணிட்டு இருக்கேன் நான். போக் போக் கீழே மைக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு இது மாதிரி ஓகேங்களா? வீடியோல ஒரு மாதிரி இதா இருக்கு. கோலி போப் ஒரு இருக்கா? மாதிரி வேற மாதிரி தப்பா தெரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் இப்போ பேட்டிங்ல உங்களுக்கு சப்போஸ் என்ட்ரி கிளாஸ் மாதிரி ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு ஒரு கிடைக்கலன்னும் போது லிவிங்ஸ்டன் மாதிரி கொண்டு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 hours யாராவது நல்லா போடாத போது நான் 2 hours இவரை வச்சும் நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு ஒரு 2 hours ஏங்க ஒன்னா மேட்சே benefit 3 தான். hours தான் இருக்கும். நீங்க எப்படிங்க 2 hours யூரியா பேட்டிங் ஆட 2 விடுவீங்க? hours இல்ல 2 hours. 2 hours லிவிங்ஸ்டன் hours. லிவிங்ஸ்டனோட ஓவர்ஸ் அட்வான்டேஜ் ஓகே 2 ஓகே hours ரெண்டு லிவிங்ஸ்டனோட அட்வான்டேஜ் என்னன்னா அவர் ஆஃப் ஓகே ஸ்பின்னும் போடுவாரு லெக் ஸ்பின்னும் போடுவாரு. லெக் ஸ்பின் போடுவார். correct. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும்போது நான் 2 ஓவர் அவரை வச்சு ஓட்டிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு ஒரு 2 ஓவர் ஓட்டுவேன். ஸோ ஒரு பவுலரே எனக்கு தேவைப்படாது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி நிதிஷ்குமார் ஆப்ஷன் ரெட்டி எல்லாம் போட்டாருன்னா கம்பல்சரி ஆப்போசிட் டீமுக்கு பெனிஃபிட் தாங்க. பெனிஃபிட் அவரெல்லாம் சும்மாவே அடி அடின்னு அவுட் அடிப்பாங்க. ஆஃப் அவருக்கு எப்படி அவுட் நீங்க ஆஃப் 2 ஓவர் கொடுப்பீங்கன்னு சொல்லலாம். நவீன் இந்த மாதிரி வீடியோல பேசும்போது நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி மூவ் ஆகாதீங்க, அது இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் தூக்கிட்டு ஆகும். வந்து கேமரா கிட்ட அதெல்லாம் ஆடியன்ஸ் பண்ணாதீங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகுவாங்க. ஆடியன்ஸ் சார்ஜ் இல்ல டிஸ்ட்ராக்ட் சார்ஜ் இல்ல ஆகும். சார்ஜ் இல்ல. அதே போல ஃபேஸ் ஃபுல்லா வைங்கன்னு சொன்னா அதுவும் இப்படி வரீங்க என்னன்னு தெரியல. ஓகே பேக் டு கிரிக்கெட். ஓகே ஓகே. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ இசான் கிஷான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, வேர்ல்டு கப்ல நிறைய அடிச்சிருக்காரு, ஓகே. பட் ஸ்டில் கேப்டனா என்ன பண்ண போறாரு? ஏன்னா நிறைய பிளேயரை பார்த்திருப்பீங்க, கேப்டனா இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு கேப்டன் ரன் ஸ்கோர் பண்ண முடியாது. ஒரு பேர்டன் அதிகமா இங்கதான் ஒரு பாசிட்டிவான விஷயம். அவர் வந்து ரஞ்சி டிராஃபிலையும் சரி சையத் முஸ்தாக் அலியும் சரி கேப்டனா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்போ ஐ அக்ரீட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது டொமஸ்டிக் பிளேயர் இல்ல கரெக்ட். அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். ஃபைனல்ஸ்ல தான் ஆடி இருக்காரு. எல்லாமே ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி கப் வாங்கி அந்த பாயிண்ட் லெட் மீ கம்ப்ளீட் தட் பாயிண்ட். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி டொமஸ்டிக் பிளேயரை ஹேண்டில் பண்ணிரலாம், மேபி கூட விளையாண்டுருப்பாங்க, நிறைய பார்த்திருப்பீங்க, பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. பட் ஐபிஎல்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு கரண்ட் பாயிண்ட்க்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். சோ எல்லா கண்ட்ரில நவீன் என்ன நவீன் இல்ல நான் பேசட்டுங்களா இல்ல நான் ஆஃப் பண்ணிடுறேன், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ஸ்டார்டிங் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நவீன். ஏன் நவீன் என்ன ஆச்சு? இல்ல பேசி பேசிட்டு இருக்காரு அவர், ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல நீங்க பேசுங்க பரவாயில்ல. அதுதான் நீங்க கேட்கணும். இல்ல நான் பேசலாமான்னு வெயிட் பண்ணும். அந்த பெர்மிஷனே கேட்காம சொன்னீங்க. நல்ல பாயிண்ட் ஏதாவது இருந்ததுன்னா மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க, ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா நீங்களே ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. இல்ல யூ ஆர் கிரியேட்டிங் சம் ரூல், பட் அகைன் யூ ஆர் அத வந்து மிஸ்லீடிங் பண்றீங்க. பட் இட்ஸ் நாட் குட். ஓகே பேக் டு கிரிக்கெட். சோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா? ஒரு நிறைய கண்ட்ரி பிளேயர் விளையாடுவாங்க, அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாது, அவங்க எங்க பிளேஸ் பண்ணணும், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு வரும்போது ஒரு பேர்டன் ஆகும். நிறைய பேர் இந்தியன் பிளேயர் நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், நிறைய பேர் இருக்காங்க. மேபி இத ஒரு கரெக்டா பண்ணிட்டாருன்னா மேபி நெக்ஸ்ட் ஃபேம் ஆஃப் த கிரிக்கெட் அதுல கூட சான்சஸ் இருக்கு. ரோஹித் சர்மா 5 டிராஃபி வச்சிருக்காருப்பா. அததான் சொல்றேன். இத கரெக்டா சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் வந்து கரெக்ட்டா ஃபேஸ் பண்ணி என்ன ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு டீமுக்காக சொல்லுங்க. அதுதான் ஸ்கோர் பண்ணலதான். இப்போ நீங்க நெக்ஸ்ட் இத நெக்ஸ்ட் நம்ம இமிடியேட் பேச போறோம். இஷான் கிஷான் வந்து கேப்டனா இருக்கும்போது டீம் பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேக்குறாரு. அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். சோ என்னோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அப்படி பாத்தீங்கன்னா போன வாட்டி கப் அடிச்சார், ரத்தன் படிதாரு டொமஸ்டிக்ல கேப்டனா இருந்து கப் அடிச்சனால்தான் கேப்டன்சி கொடுத்து கப் அடிச்சார். இப்ப என்ன சொல்லுவீங்க? அததான் சொல்றேன் நவீன், இதுல சேலஞ்ச் அதான் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க. அது நடக்காம போகலாம் சொல்றாரு. இப்ப அது நல்லா பண்ணிட்டாருன்னா ஒரு நெக்ஸ்ட் ஃபேம் ஆஃப் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்தியன் டீம்ல கூட கேப்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய. வாய்ப்பு கம்மின்றதை விட வாய்ப்பு அதிகம் தான் நான் சொல்லுவேன். அததான் சொல்றேன், வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதை கரெக்டா அவர் எப்படி பிளேஸ் பண்ண போறாரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஹோல்ட் பண்ண போறாருங்கிறத நாளைக்கு மேட்ச்ல பார்த்தா தெரியும். கரெக்டா? அந்த ஒரு 3 மணி நேரம் அவரு கேப்டனாவும் பிளேயராவும் பேலன்ஸ் பண்ணிட்டாருன்னா இஸ் வெரி குட். ஆனா இதுல ரொம்ப வீக்கான பாயிண்ட் பாத்தீங்கன்னா பவுலிங் சுத்தமா கிடையாது எஸ்ஆர்எச்ல. அவங்க வந்து பவர் பிளேலயும் யார் போடுறது பவுலர் இல்ல, அப்புறமா வந்து டெப்த்லயே போறதுக்கு ஆளே கிடையாது. ஸ்பின்னர் வந்து பேட் கமின்ஸ்லாம் இல்லைன்னா அவங்களால கொஞ்சம் வின் பண்றதுலாம் கஷ்டம் தான். இந்த மாதிரி ஒரு பவுலிங் வச்சுட்டு சான்சஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கு. பேட் கமின்ஸ் பண்ணாட்டி என் டீம் வந்து எல்லாம் அவுட் ஆயிட்டு இருக்கும் போது பேட்டிங்லயே அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பேட்டிங்ல நிறைய 5-6 அடிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கரிங் ரோலும் பண்ணி டீமை கொண்டு போனாரு. கேகேஆர்ல நிறைய விளையாண்டுருக்காரு.
சரி ஓகே, இந்த ரெண்டு டீமும் பார்த்தாச்சு. இவங்களுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இது எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன். ஓகே, நான் ஒரு 11 சூஸ் பண்ணிருக்கேன். எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் லெவன் போனீங்கன்னா இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட், அனிகித் வர்மா பேட்டிங்ல. ஆல்ரவுண்டிங் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, லியாம் லிவிங்ஸ்டன், ஹர்ஷல் பட்டேல். யாரும் இல்லாத காரணத்தினால லியாம் லிவிங்ஸ்டன் சூஸ் பண்ணிருக்கேன். பட் வேற ஒன்றும் இல்லை. பவுலர்ஸ்னா பேட் கமின்ஸ், உனாட்கட், சிவம் மாவி இம்பாக்டா யூஸ் பண்ணலாம். ரெல்ஸ் சீசன் அன்சாரி, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இம்பாக்ட். இப்போ நாளைக்கு மேட்ச் பேட் கமின்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலா யார் ஆகுது பேட் கமின்ஸ் பதிலா? அவருக்கு பதிலா நான் வந்து ரவிச்சந்திரன், ஸ்மரன் ரவிச்சந்திரன். மரன் ரவிச்சந்திரன் ஆர் பேட்ஸ். ஓகே, அன்சாரின்னு இருக்காரு ஒருத்தர், அவரு ஜீசன் அன்சாரி. ஜீசன் அன்சாரி அவர் வந்து பவுலர். ஆமா, ஸ்மரன் ரவிச்சந்திரன் பேட்ஸ்மேன். நீங்க அது பேட் கமின்ஸ் பதிலா பேட்ஸ்மேன் எடுத்துருங்க. ஆல்ரெடி பவுலிங் டீம்ல. ஓகே, அப்படி பார்த்தோம்னா நம்ம அமித் குமார் இல்ல சிவம் மாவி. சிவம் மாவி ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு. பட் இம்பாக்ட் வந்து அமித் குமார். நல்ல ஆல்ரவுண்டர், இருக்காரு, நல்ல ஆல்ரவுண்டர். அவர் வந்து ட்ரை பண்ணுங்க. பிரபாகரன் ப்ரோ, உங்களுடைய பிளேயிங் லெவன் சொல்லுங்க. இஷான், கிளாசன், லிவிங்ஸ்டன், நிதிஷ், அபிஷேக் சர்மா. இங்க அபிஷேக் சர்மா டீம்ல கிடையாதா? அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா, இஷான் அது மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட். கிளாசன், லிவிங்ஸ்டன், நிதிஷ், அப்புறம் வர்மா, ஹர்ஷல் துபே. ஹெட் வந்து சூத்துல வச்சுக்கோங்க. ஹர்ஷல், அப்புறம் அன்சாரி. ஹெட் அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஹெட் 11 அவ்வளவுதான். நவீன் நீங்க போயிடுங்க. நவீன் டைரக்டா இம்பாக்ட் வந்து ரவிச்சந்திரன். 6 பேர் சொல்லிட்டு 11 இம்பாக்ட். 6 பேர் திரும்ப சொல்றேன் பாரு. 11 நீ 11 நீயே போடு. 11 போடு. பிரபாகரன் நீங்க ஆர்டர் வைஸா வந்துருங்க. ஓபனிங் யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஓபனிங்ல இருந்தே வரேன். ஹெட் அபிஷேக், இஷான், கிளாசன், லிவிங்ஸ்டன், நிதிஷ், வர்மா, துபே, ஹர்ஷல், அன்சாரி. இதான் என்னோட 11. டோட்டல் 10 தான் வந்திருக்கு. 11 எப்படி வந்திருக்கு? டீம் பவுலிங் யார் போடுவா? ஸ்பின்னர் வச்சே எல்லாம் 20 ஓவர் ஸ்பின்னர் தான். மேபி அவங்களுக்கு ஏனா சீம் இல்ல. பேஸ்டா அவர் சொல்லிருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் சொல்லிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு நான் ஹர்ஷல் பட்டேல் வந்து மிடில் ஓவர்ஸ். ஓகே, ஏனா அவங்க வேற ஆப்ஷன் இல்லையே. வேற ஆப்ஷன் நீங்களே சொல்லுங்க. வேற ஆப்ஷன் யாரை யூஸ் பண்ணுவாங்க? பவுலர் அவர் ஹர்ஷல் பட்டேல். நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். உங்களால இம்பாக்ட் முதல்ல பெருசா கிரியேட் பண்ண முடியாதுல பேட்டிங்ல. ஏன்னா பேட்டிங் நீங்க பேலன்ஸ் பண்ணனும். பேட்டிங் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. பேட்டிங் பேலன்ஸ் பண்ணலனா முடிஞ்சு நாளைக்கு. நிதிஷ்குமார் பதிலா ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவரை நான் இம்பாக்டா போட்டுருக்கேன். இம்பாக்டா ஓகே. ஏன்னா பேட்டிங்ல ஒரு ஆள் வேணும் நமக்கு. உங்களுக்கே தெரியும் சின்னசாமி அப்படி ஒரு கல்லி கிரிக்கெட் மாதிரி இருக்கும். போயிட்டே இருக்கும் 4-6லாம். ஓகே, நவீன் உங்களோட பிளேயிங் லெவன் சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஓபனிங் எடுத்தோட பிளாஸ்ட் தான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எப்பயும் போல. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் ஒரு ப்ராப்பரா சரி ஒன் டவுனா பாத்தீங்கன்னா தேர்டா பத்தி சொல்றதுக்கு வந்து ஒன் டவுனா பார்த்தா இஷான் கிஷன். சோ இஷான் கிஷன் ஒன் டவுன்ங்கறத அவர் ஒன் டவுன்ங்கறது தேர்ட் டவுன் சொல்றாரு. ஐ அம் ரைட். தேர்டா வரது அப்படி சொல்லுவாங்க. சோ இங்க இஷான் கிஷன் உங்களுக்கு அக்ரெசிவ் கொண்டு வந்துருவாரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஹென்ரி கிளாசன் 4th கொண்டு வந்துருவேன். ஏன்னா ஒரு ஸ்பின்னர் வந்து எப்பயுமே வந்து கரெக்டா ஒரு 7th ஓவர் 8th ஓவர் போகும்போது 3rd விக்கெட் விழுந்துரும். சோ கரெக்டா ஸ்பின்னர் வர ஸ்டார்ட் பண்ணும்போது ஹென்ரி கிளாசன் பக்கா ஸ்பின் ஹிட்டர். சோ நான் கிளாசனை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு ஹென்ரி ரெட்டியை 5th கொண்டு வருவேன். நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து 5th கொண்டு வந்துட்டு ஓபனிங் யாரு சொன்னீங்க? அபிஷேக் தான். ஓகே, ஒன் டவுன் இஷான் கிஷன் போறீங்க. 2 டவுன் டைரக்டா கிளாசனா? கிளாசன் 2 டவுன் தான் எடுத்துட்டு வரணும். போட்டி அவனுங்க 5 டவுன் ஏறிட்டாங்க, தப்பு பண்ணாங்க. அந்த தப்பு பண்ணாங்க. சோ அந்த தப்பு நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பின்னரை ஹிட் பண்ணணும். அப்போ எனக்கு கிளாசன் மாதிரி ஒரு பிளேயர் வேணும். உள்ள வந்து ஹிட் பண்ணணும். சோ அதே மாதிரி நிதிஷ்குமார் ஃபினிஷிங் ரோல் யார் பண்ணுவாங்க? அவன் டீம்ல இல்ல, ஃபினிஷரே இல்ல. லிவிங்ஸ்டன் தான் ஆப்ஷன். லிவிங்ஸ்டன் தான் வழியே கிடையாது. லிவிங்ஸ்டன் இல்ல கமெண்ட் அதுதான் வந்து ஸ்மரன் ரவிச்சந்திரன் எடுத்து வந்தீங்கன்னா வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவரும் ஹிட்டர் தான்.
ஸோ ஹிட்டர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சலீல் அரோரான்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கு. அவர் பக்கா ஹிட்டர். ஸோ நான் என்னோட டீம்ல சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்டி கிளாஸனோட நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா தான் இங்க வந்து அன்கித் வர்மா வருவாரு. அரோரா வந்து நாளைக்கு ஆர்சிபில பவுலிங் லைனப் பயங்கரமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த பவுலிங் லைனப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லையே நாளைக்கு லெவன்ஸ்லயே எடுக்க டெவி மாட்டாங்க. மேட்ச் வருது. அது யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட பிளேயிங் லெவல்ல மேபி நாளைக்கு வேணுமே லிவிங்ஸ்டன் Okay, எடுத்து வந்து ஆர்சிபிக்கு எதிரா வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க அவருக்கு பேட்ல? இது நிறைய மேட்ச் நடந்திருக்கு டீன். ஆமா ஆர்சிபிக்கு மேபி ஆர்சிபி கூட சான்ஸ் இருந்து இருக்கு, கண்டிப்பா இல்ல சான்ஸ் இல்ல இருக்கு. ஆர்சிபி கூட ஆர்சிபி இருந்து விட்டு நிறைய பேர் ஆர்சிபி விட்டு விளையாடாதவங்க யாரெல்லாம் வெளியே போறாங்களோ அவங்க நல்லா விளையாடுறாங்க. நிறைய பேர் ஐ அக்ரி. இது எல்லா டீமுக்குமே நடந்திருக்கு. இந்த இது ஈஸி பேசிக் தான். அது எல்லா டீமுக்கும் ஆப்போனன்ட் தான். ஓகே. ஸோ இங்க லியாங் லிவிங்ஸ்டன் அன்கித் வர்மா. நீங்க லியாங் லிவிங்ஸ்டன் பதிலா நான் யாரு கொண்டு சலீல் அரோரா கொண்டு வந்துட்டு கமிந்து மெண்டிஸை நான் கொண்டு வருவேன் உள்ள. நல்ல ஆப்ஷன். கமிந்து மெண்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம இம்பாக்ட் கொடுப்பாரு. ஒரு போலிங்லயோ ஒரு பவுலிங் ஒரு லிங்குங்கிடியோ ஒரு ஏசலோட கலந்த மாதிரி ஒரு போலிங். அதாவது நான் பேஸ் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட ஐடியாலஜி ஸ்லோவர் வந்து ஸோ டிஃபரன்ஸ் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாரு. உங்களுக்கு போலிங் இல்லாத ஒரு குறைய கமிந்து மெண்டிஸ் பக்காவா கொண்டு வருவாரு. உங்களுக்கு ஐடியாலஜி கொண்டு வருவாரு. ஃபாரின் லெஃப்ட் ஆர்ம்லயே போலிங் போடுவார், ரைட் ஆர்ம்லயே போலிங் போடுவார். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் ஷோரா கமிந்து மெண்டிஸ் உள்ள கொண்டு வந்துருவேன். லாஸ்ட் இயர் ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சாரு தெரியுங்களா? சம கேட்ச். நாளை மிடில் ஆர்ல சம ரன்ஸ் ஆடுறாரு. அதான் பிடிச்சி ஒரு சரியான பெஸ்ட் கேட்ச் ஆஃப் தி இயர் கூட இருந்துச்சு அது லாஸ்ட் இயர். அதே மாதிரி அஷ்தூபே இந்த பக்கம் போலிங்ல அஷ்தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் நல்ல போலர். ஸோ அர்ஷத் பட்டேல், சிவமாவி. சிவமாவி கிட்ட நான் நியூ பால் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெப்த் ஓவர் போடுறேன்னு சொல்லிட்டு நெட் ஓவர் கொடுக்குறாங்க. சிவமாவி ஒரு நல்ல டீம் இருக்கு அவர்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்ல கொடுத்த நியூ பால்ல கொடுத்தா மேபி இம்பாக்ட் கொடுத்து ஒரு எட்ஜ் பட்டு விக்கெட் கீப்பர் கிட்ட அந்த மாதிரி ஒரு மேபி நியூ பால்ல கொடுத்தீங்கன்னா ரன்னு கன்சிடர் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு சைடு யோசிக்கிறீங்க கரெக்ட். இல்ல ஒரு சைடு யோசிக்கிறீங்க கரெக்ட். ஆப்போசிட்ல யாரு இருக்கா அதையும் யோசிக்கிறோம். அதையும் நம்ம யோசிக்கிறோம். பவர் பிளேல பவுலிங் கொடுத்தோம்னா ஆப்போசிட்ல வந்து அவங்க மொக்க பிளேயர் வேணா அவங்க பவுலிங் போடுறது பவுலர் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி 5 பால் அடிச்சாலும் ஒரு பால் விக்கெட் எடுக்க முடியும். கரெக்ட். அதான் சொன்னேன். ஒரு பால் விக்கெட் எடுத்தா மேட்ச் முடிஞ்சுல. ட்ரை பண்ணலாம். சோ நீங்க அதனால என்னதான் பெரிய பவுலரா இருந்தாலும் கொஞ்சம் பவர் பிளேல யாரா இருந்தாலும் அடி வாங்குவாங்க கண்டிப்பா. லார்ட் ஷார்துல் தாக்கூர் தான் வரணும். நவீன் நீங்களே ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. ட்ரை பண்ணலாம் அவ்வளவுதான். பட் யாரு கிளிக் ஆகணும் வீ டோன்ட். அது ஒண்ணும் தெரியாது. அது நமக்கே தெரியாது. சோ இம்பாக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஸ்டார்டிங்ல வந்து ரவிச்சந்திரன் சிம்ரன். ரவிச்சந்திரன் சிம்ரன். ரவிச்சந்திரன். சரி ஓகே. ரவிச்சந்திரன் சிம்ரன். நாளைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமும் குவாலிஃபை ஆவாங்களா? எந்த டீம் குவாலிஃபை ஆகும், எந்த டீம் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு டீமுமே குவாலிஃபை ஆவாங்க. சான்ஸ் இருக்குங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ பார்த்து கேக்குற கேள்வியா இது சொல்லுங்க. கரெக்ட். I will go for RCB definitely. நீங்க டாப் 4ல இருப்பாங்க. கன்ஃபார்ம் இருப்பாங்க. டாப் 4ல. 3ல இருப்பாங்க. நானும் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்றேன். SRH பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேட்டிங் லைனப் தான் இருக்கு. பவுலிங்ல சுத்தமா கிடையாது அவங்களுக்கு. சோ அவங்க குவாலிஃபை ஆகிற அளவுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. சோ அவங்க பவுலிங் யூனிட்ட கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மேபி பை சான்ஸ் உள்ள வரலாம். அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா ரன் கன்சிட் பண்றது மட்டும் தான் அவங்க இது மைண்ட் செட்ல இருக்கு. ஓகே. ஆவரேஜ் 250 பிளஸ் ஆடுறாங்க அவ்வளவுதான். அவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஆனா ஒரு 5th or 6th பிளேஸ்ல முடிப்பாங்க. போன வாட்டி மாதிரி லாஸ்ட்ல முடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. 5th or 6th பிளேஸ் வரலாம். சரி, இது குவாலிஃபை பார்த்தாச்சு. நாளைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பா? SRH RCB? நீங்க இந்த இடத்துல நீங்களே டிசைட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா அது RCB தான் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு சுத்தமா பவுலிங் ஆனா நாளைக்கு ஏதோ இருந்தா கூட பரவாயில்ல. நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன கிரவுண்டு டிராவிஸ் செட்டுக்கு ஃபார்முக்கு வருவாரு நான் நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. ஸ்விங்கிங் புவி இருக்காரு. சோ அவன் பவர் பிளேல எப்பயும் மத்த டீம் கிட்ட அடிக்கிற மாதிரிலாம் RCB கிட்ட அடிக்கிற சான்ஸே கிடையாது. அடிச்சு சொல்றேன், நீங்க வேணா நாளைக்கு பாருங்க. சரி, பர்சன்டேஜா சொல்லுங்க. நான் 55-45. அவங்க பவர் பிளேல 60 runs or 50 தான் ஸ்கோர் பண்ண முடியும். நார்மலா அதர் டீம்ஸ் கிட்ட அவங்க 80 to 90 runs போவாங்க. SRH பாத்தீங்கன்னா RCBனா அதே 40 to 50 runs தான் அடிக்க முடியும்.
அது ஏசினுடைய இல்லையே. ஏசுலுடி இல்லைனாலும் என்னங்க, சிங்கிங் புவி இருக்காரு, அது போதாது அவங்களுக்கு. 60 பவர் 40 பிளேல மேக்ஸிமம் ஒரு 2 RCB ஓவர்ஸ் 60. போடுவாரு. 60-40 தான். நான் SRH 40. 55-45 ஆர்சிபி. 70% ஆர்சிபி, 30% எஸ்ஆர்எச். அந்த 70% ஏன்னா அந்த 20% எக்ஸ்ட்ரா ஏன் கொடுக்குறேன்னா மங்கேஷ் யாதவ் பெரிய இம்பாக்ட். ஸோ எல்லாரும் ஏசிலுட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஷோவா அவர் பிளே பண்ணுவாங்க, அவர் பெரிய இம்பாக்ட் காமிப்பாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர், எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர். ராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், இங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர். ஸோ டாப் 3 வந்து கயட்ட போறது மங்கேஷ் யாதவ் தான். ஓகே சரி, இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடியா இருக்கிறதே வேற ஒருத்தவங்களுக்காக தான் ரெடியா இருக்காங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு ஒரு மீமே இன்ஸ்டால கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது என்ன ஸ்ரீதர் சொல்லுங்க. இது காவியா மாறன் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. காவியா மாறனும் அனன்யா பிர்லாவும் அப்படின்ற மாதிரி கேமராமேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப போக்கஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யார கேமரால காமிக்கிறதுன்னு. ஓகே.